மும்பையோட ரொம்ப 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 ஃபேமஸான மவுண்ட் மேரிஸ் சர்ச்சோட ஒரு சின்ன கிளிம்ஸ் இந்த வீடியோஸில் காட்ட போகிறேன். வெல்கம் டு ஆக்னலாஸ் டைரி. இது ஆக்னலாஸ் டைரியோட vlog 2 கோயிங் டு மவுண்ட் மேரிஸ் சர்ச். இந்த சர்ச்சுக்குன்னு ரொம்ப பழைய ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. அதாவது ரொம்ப 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 வருஷத்துக்கு முன்னாடி 15th செஞ்சுரியில் ஜெஸ்யூட் குருவானவர் ஒருத்தர் போர்ச்சுகல் நாட்டில் இருந்து மாதாவோட ஒரு சிறுபத்தை கொண்டுக்கிட்டு பேண்ட்ராக்கு வராங்க. பேண்ட்ராவில் இருக்கிற மலையில் மாதாவோட சிறுபத்தை வச்சு ஒரு குட்டியோண்டு சர்ச் மாதிரி கட்டுறாங்க. பட் அது ப்ரைவேட் பர்பஸ்க்காக தான் அந்த சர்ச் இனிஷியலி யூஸ் ஆகுது. காலப்போக்கில் பக்தி வளருது, மக்கள் அதிகமாகறாங்க. அங்கேயே போர்ச்சுகீஸோட ஆர்மியும் இருக்கிறாங்க. ஸோ இந்த சர்ச் கொஞ்சம் பெருசாகவே பில்ட் பண்ணப்படுது. மக்களும் இங்கே நிறையா வர ஆரம்பிக்கிறாங்க. அரவுண்ட் 17th செஞ்சுரியில் ஆட்சி கைமாறுது. அதாவது போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு இந்த ஆட்சி கைமாறுது. அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ இது ஒரு மவுண்டில் சர்ச் இருக்குது இல்லையா, சர்ச்சோட அடியில் ஃபுல்லாகவே சி. அது என்னென்னா அரேபியன் சி. ஸோ அந்த சி வழியாக மஸ்கட் அரப் பைரட்ஸ் அவங்கெல்லாம் கடல் கொள்ளையர்கள் வராங்க. சர்ச்சில் ட்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சர்ச்சை ஒரு மாதிரி வேண்டலைஸ் பண்ணுறாங்க, உடைக்கிறாங்க, தேடுறாங்க. அந்த மாதிரி சர்ச்சையே தலைகீழாக மாற்றிடுறாங்க. இவங்க தேடி தேடி பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு ட்ரெஷர் எதுவுமே கிடைக்கல, பொக்கிஷம் எதுவுமே கிடைக்கல. அப்போ இவங்க மாதாவோட சுரூபத்தை பார்க்குறாங்க. இது ஆக்சுவலி வுட்டில் ஆன சுரூபம். அதில் கோல்டன் பெயிண்டிங்ஸ் அடிச்சிருக்கும். ஸோ மாதாவோட வலது கையில் கோல் இருந்துச்சு, அதில் தங்கத்தால் பெயிண்ட் பண்ணியிருந்தது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ அது கோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலி அந்த கையை கட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த கோலை எடுத்து பார்த்தா அது கோல்டு இல்லை, தங்கம் இல்லை. அது பார்த்ததும் அவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது.